ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம நல்ல ஃப்ளேவரான காரசாரமான தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தட்டை நல்ல ஒரு ஃப்ளேவரோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பண்ணினாலும் கண்டிப்பாக பத்தாது, ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை பண்ணுறதுக்கு இட்லி அரிசி இருக்கும் இல்லையா, புழுங்கல் அரிசி, அதை நல்லா 4 மணி நேரம் போல் ஊற வச்சு இந்த மாதிரி நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அளவாக தண்ணி சேர்த்து நல்லா மழன்னு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு விழுதில் கண்டிப்பாக தண்ணி அளவாக சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினா தான் உங்களோட தட்டை 100% ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இந்த அரிசி மாவை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம். அப்படி இல்லாட்டி இட்லிக்கு மாவு அரைப்பீங்க இல்லையா, அப்போது அரிசி மட்டும் தனியாக அரைக்கும் போது நல்லா தண்ணி அளவாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மையாக அரைய விட்டிங்கன்னா அந்த மாதிரி நைஸான ஒரு விழுதாக கிடைக்கும். இந்த 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் போல் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டுக்கடலை தேவைப்படும். கரெக்டாக அளவு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி திக்காக இருக்கிறதுனால 1/2 கப் மட்டும் பொட்டுக்கடலை அரைச்சிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் காட்டினதை விட தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. மீதி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு ஏதாவது ரெசிபியில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தட்டைக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். காரத்துக்காக 4 வரமிளகாயும், நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூண்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸில் ஒரு முழு பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். தோலெல்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே உதிர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தட்டையில் இந்த மசாலா நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணுன்னா தண்ணி சேர்க்காம கொரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லை வேண்டாம், நல்லா தட்டையில் தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக கோர்ஸ் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதை ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுங்க. அப்போ தான் மிளகு நைஸாக அரையாமல் ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டு வரும். நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தோன்னா மிளகு பவுடர் ஆகிடும். அதனால மிளகாயை அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் மிளகுக்கு கொடுங்க. அப்போ தான் தட்டையில் மிளகு அங்கங்கே கடிப்படும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தட்டைக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க அரிசி விழுது சேர்த்துடலாம். கூடவே நம்மளோட மிளகாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு முறை கழுவிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாவு பிசைகிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி எடுத்து ரெடியாக இருக்கட்டும், அப்புறமா சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக 2 பிஞ்ச் அளவு பெருங்காயப்பொடியும் தட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை மாவு. நான் இன்றைக்கி 1/2 கப் பொட்டுக்கடலை அரைச்சதுனால அப்படியே முழுசாக சேர்த்துடுறேன். ஒருவேளை நீங்கள் 1/2 கப்புக்கு கூட அரைச்சிருந்தீங்கன்னா பாதியை மட்டும் சேர்த்துட்டு மீதியை அப்படியே வச்சுருங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட தட்டையில் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வறுக்காமல் சேர்த்திங்கன்னா அந்த எள் அப்படியே மண் மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஃப்ளேவரும் கொடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்தாலும் அதை வறுத்துட்டு சேர்த்தா தான் அதனோட ஃப்ளேவர் முழுசாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த அரிசி மாவில் இருக்கிற ஈரத்துலேயே முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக பார்த்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட தட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கட்டியாக அரிசி மாவு அரைச்சா மட்டும்தான் 1/2 கப் பொட்டுக்கடலை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தண்ணியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை தேவைப்படலாம், நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தண்ணியையும் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட தட்டை மாவு சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த தட்டையை நம்ம தட்டி வைக்கணும் இல்லையா, அதனால் நல்லா காட்டன் துணியை, க்ளீனான துணியை பிரித்து போட்டுக்கோங்க. இந்த துணி மேலே தட்டையை தட்டி போடும்போது அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு தட்டை எண்ணெய் இழுத்துக்காமல் கிறிஸ்பியாக கிடைக்கும்.
இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தட்டையை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். தேவையான அளவுகளில் உருண்டைகளாக மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டில் வச்சுட்டு இன்னொரு ஷீட்டை அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக தட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் வெந்து வரும்போது ஈவனாக வெந்து வரும். உங்களோட விருப்பம், நீங்கள் சின்ன சின்ன பட்டன் தட்டைகளாகவும் தட்டி எடுத்துக்கலாம், இல்லை இதை விட பெரிய சைஸில் கூட தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியமான சைஸில் தட்டி எடுத்துக்கிறேன். மேல் கவரை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடியில் இருக்கிற கவரை துணி மேலே அப்படியே கவுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் கவரை மட்டும் எடுக்கும்போது அழகாக தட்டைகள் வந்து உடையாமல் வரும். நீங்கள் தாராளமாக எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களோட தட்டைகள் ஈஸியாக அந்த ஷீட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொரு தட்டைகளையும் தட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ஆயிலால் க்ரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. கைகளால் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அடி வந்து சமமாக இருக்கிற எந்த பாத்திரத்தால் வேணால் அழுத்திக்கலாம். நமக்கு ஒரு பூரி மேக்கர் மாதிரி இது இருக்கும் பாருங்கள். எல்லா தட்டைகளையும் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம எல்லா தட்டையுமே தட்டியாச்சு, பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம இந்த மாதிரி துணியில் விட்டுட்டோன்னே ஒவ்வொரு தட்டையை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து உறிஞ்சிருக்குன்ட்டு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். தட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி தோசை திருப்பி இருக்கும் இல்லையா, அதில் எண்ணெயை தடவிட்டு தோசைக்கு அடியில் தோசை திருப்பி விடுவோம் இல்லையா, அதே மாதிரியே தட்டை கடியில் விட்டோன்னா அழகாக தட்டை வந்து வந்துடும். அதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவுகளில் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயோட ஹீட் வந்து குறைஞ்சிரும். எண்ணெய் ஹீட் குறைஞ்சிச்சுன்னா தட்டைகள் எண்ணெயை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால் ஓவர் க்ரௌட் பண்ணாமல் கரெக்டான அளவுகளில் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான தட்டை காரசாரமாக நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொரப்பாக அரைச்சி சேர்த்து அந்த மசாலாக்கள் பார்க்கவே தட்டையில் ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரியே எல்லா தட்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியால் எடுக்கும்போது அந்த கரண்டியில் எண்ணெய் தடவை மறந்துடாதீங்க. எண்ணெய் தடவலைன்னா தட்டைகள் உடஞ்சிரும், கரண்டியில் ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ரொம்பவே சூப்பரான தட்டைகள் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.